நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி, ஏற்கனவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சியை பொறுத்தவரை கிரகங்கள் பயிற்சியானதை உடைய வாழ்வில் எந்த பயிற்சியும் அடையவில்லையே என்று கலங்கி கண்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான பயிற்சி தான். மற்ற பயிற்சிகளெல்லாம் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி என்று பார்த்தோம்னா அது சுக்கிரனுடைய பயிற்சி தான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அற்புதமான கிரகம் சொல்வார்கள், ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். அதாவது லக்னங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு நிலை, உச்சம் பெறுகின்ற ஒரு அருமையான நிலைக்கு சொந்தக்காரன் யாருன்னா களத்திரக்காரகன் சுக்கிரன் தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரனை பொறுத்தவரை மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை ஒரு பங்கு அதிகமாக்கியும் கெடுபலனை குறைத்தும் தருவதில் இவனுக்கு இணை ஏதும் இல்லை. அசுரகுருவானவன் தேவகுருவுக்கு இணையாக மட்டுமல்ல, அதை விட ஒரு பங்கு உயர்வானவன். இவன் மட்டும் துணையாக இருந்துவிட்டால் எல்லாரும் நல்லறமாகும். அந்த நல்லறத்தை நாம் வாழ்க்கையில் சந்தோஷம் எதுப்பங்க கிடைக்கும்? கோடி கோடியாக பணம் இருந்தால் கிடைக்குமா? ஆள் அம்பு படை இருந்தால் கிடைத்து விடுமா? பேரும் புகழும் இருந்தால் கிடைத்து விடுமா? கால் கஞ்சி கொடுத்தாலும் மனைவியோடு அமர்ந்து உணவு அருந்துகின்றார். அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் சுக்கிரன் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 26/11/2025 20/12/2025 குறுகிய காலமாக இருந்தாலும் கூட துலாமிலிருந்து அவர் விருச்சிகத்துக்கு பயிற்சியானார். விருச்சிகத்திலே அவர் தங்குகின்றார். என்ன தங்கியிருக்காரு? அங்கே ஏற்கனவே ஆத்மகாரகன் பிதுர்காரகன் சூரியனும், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடையவன் இரத்தகாரகன் பூமிகாரகன் செவ்வாயும், இவர்களோடு புதனும் அங்கு இருக்கின்றார். 3 கிரகங்கள், அற்புதமான கிரகங்கள், வாழ்வை திருப்புகின்ற கிரகங்கள். அந்த இடத்துக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன் பயிற்சியாகின்றார். இது எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்த்தோம்னா தனுசுவை பொறுத்த வரைக்கும் களத்திர குருவாக இருக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியிலிருந்து சகாய சனியாக வக்ர நிவர்த்தி ஆகின்றார். பார்ப்போம். தனுசு ராசி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அதாவது இன்னதான் வேதனை, இன்னதான் ஏமாற்றம், இன்னதான் நண்பனும் பகைவனாகின்ற ஒரு சூழ்நிலை. இத்தனை சூழ்நிலையும் ஒரு சேர சந்தித்து போராடிய உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்கு. காரணம் என்னென்னா ஒரு அற்புதமான நிகழ்வு என்று தான் சொல்லுவேன். அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவான் என்று தான் சொல்லுவேன். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியிலிருந்து அவஸ்தைப்பட்டு நிம்மதி குலைந்து நல்லது கெட்டது புரிபடாத ஒரு தன்மையில் சில பிரிவுகளை சந்தித்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் சகாய சனியாக மாறுகின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் களத்திர குருவாக வருகின்றார். அற்புதம். இதுவரை இல்லறத்தை பிரிந்து ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம் குறைந்து இழந்து காணப்பட்ட காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார். இழந்ததை திரும்ப பெறப்போகின்றார். அதே நேரம் நான் சொல்கிற அந்த 4 வரியை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி எந்த விதமான பாதிப்புகளும் வராது. கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நம்பிக்கையோடு நடப்பதற்கு ஒரு அருமையான பதிலை இப்பொழுது சொல்ல போகிறேன். 4 வரிகள் தான். அந்த 4 வரிகள் என்று தான் உள்ளத்து கசப்புகள் மறை. ஒன்று போதுமா? உள்ள கசப்புகள்னால் மனதில் கசப்பு, உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், தொழிலாளர்கள் மத்தியில், உறவினர்கள் மட்டும் கிடையாதுங்க, பெற்றோர் மத்தியில் இருந்து வந்த கசப்புகள், ஒருவர் புரிந்து கொள்ளாத அந்த நிலை மாறும். இது ஒன்று போதுங்க. 1000 உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுகள் ஒரு அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நான் மட்டும் அன்பு செலுத்தினால் போதாது, உறுதலையாக இருந்தால் போதாது, அவரிடமிருந்து அன்பையும் நாம் பெற வேண்டும். அந்த வகையில் அந்த மன கசப்புகள் விலகுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை களத்திரக்காரன் சுக்கிரன் தனுசு ராசிக்கு தருகின்றார். அதே நேரம் சனி வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட அந்த வக்ர நிவர்த்தியாகி விட்டார். அதே நேரம் 12ஆம் இடத்துல செவ்வாய் பலமாக இருப்பதாலும் எதையும் யோசித்து செய்யணும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்க. காரணம், புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், இரத்த காரகன், பூமி காரகன், சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை உடையவன், இத்தனை சிறப்புகளுக்கும் உடையவன் தான் செவ்வாய். அந்த செவ்வாய் சற்று பலகீனமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது கவனமாக இருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை. எளிதில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால அரசு துறையில், ஆன்மீகத்தில், பொதுத்துறையில் இருப்பவர்கள் எல்லாம் தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது உங்களுக்கு சிறப்பு.
இல்லை என்றால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திண்ணை எப்போ காலியாகும் என்று காத்திருக்கின்றார்கள் சத்துருக்கள். கவனமாக இருந்து விடுங்கள். அப்படி இப்படி என்றெல்லாம் ஆசை காட்டுவதை விட இப்படி இருந்தால் சிறப்பு என்பதைத்தான் நான் சோழி பிரசனத்தில் சொல்கின்றேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அகல கால் வைத்து அவஸ்தைப்பட வேண்டாம். அதாவது ஒரு திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எதை நோக்கி நடந்தாலும் கூட அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நடப்பதற்கு ராகுவும் கேதுவும் துணை இருப்பதனால சற்று கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்கள். அதே நேரம் வெற்றி எளிதில் வசப்படும். இது ஒன்று தாங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை சிறிதும் சந்திக்காத உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு தருணம் இதுதான். இழந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் அத்தனையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலம் களத்திரக்காரர்கள் சுக்கிரன் உங்களை அமைத்து தருகின்றார். அதே நேரம் வீண் பழிபாவங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனாலும், எதையும் புரிந்து கொள்வதில் தயக்கம் இருப்பதனாலும் சற்று கவனமாக இருப்பதை தான் சொல்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் குரு பகவானை பொறுத்தவரை சிறப்பாக இருந்தாலும் கூட அவரால் எந்த விதமான நற்பலனை தர முடியாது. காரணம் தனுசுவை பொறுத்த வரைக்கும் களத்திர குருவாக இருக்கின்றார். அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதனுடைய வாழ்க்கையில் 3 பலமும் குறைகின்ற ஒரு காலம் இந்த காலகட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா தேக பலம், தெய்வ பலம், மனோபலம், இந்த 3 பலமும் குறையும் பொழுது ஒரு பலம் தேவை. அதுதான் பித்ருக்கூடை ஆசி. கவலைப்பட வேண்டாம். விருச்சிகத்தில் சுக்கிரனை பொறுத்தவரை பிதுர்காரகன், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு இருக்கின்றார். சூரியனுடைய தன்மையினால் மற்ற கிரகனுடைய பாதிப்பு இல்லாமல் நிம்மதி பெறுவீர்கள். ஒன்றே ஒன்று செய்து கொள்ளு பாருங்கள். அதாவது சாட்சிக்காரன் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுவது சிறப்பு. அந்த வகை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அங்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் கையினால் செஞ்சு பாருங்கள். அதை விட இன்னொரு சிறப்பு, 2மே சிறப்பு தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் தானே இந்த களத்திரக்காரகன் சுக்கிரனுடைய பெயர்ச்சி. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தீபமும் இந்த காலகட்டம் தான். சபரிமலை மாலை அணிந்து செல்வதும் இந்த காலகட்டம் தான். 2இல் 1 ஏதாவது ஒன்று முழு மனதோடு ஈடுபடுங்கள். 3வதாக ஒரு அற்புதமான திருப்பம் உங்கள் வாழ்வை திருப்பக்கூடியது நரசிம்மர். அந்த நரசிம்மர் 3வது கண்ணை திருப்பதாக ஒரு நம்பிக்கை. அந்த காலகட்டத்தில் இந்த வருகின்ற இந்த கார்த்திகை மாதத்தை வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி நரசிம்மர் ஆலயம் சென்று அவரை வணங்குவதும், செல்ல முடியாதவர்கள் வீட்டில் கொஞ்சம் பானகம் செய்து வைத்து வழிபடுவதும் சிறப்பு. அதோடு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் 2 தேங்காய் வாங்கி உடைச்சு உள்ள இருக்கிற நீரை வெளியேற்றி அதில் நெய் நிரப்பி தீபம் ஏற்றுவீர்களானால் நற்காலம் பொற்காலம்.